ஹாய் வீவர்ஸ், சூப்பரான அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னும் கார்த்தி தான் தன் கணவர்ன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் ரேவதிக்கு தெரிய வரப்போகுது. அது யார் மூலமா தெரிய வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் பொண்ணு மூலமா தெரிய வரப்போகுது. இன்னும் வரக்கூடிய எபிசோடு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரப்போகுது. அதாவது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கார்த்தி நான் தன்னோட சொந்த அத்தையோட பையன் தான், மாமா தான் சொல்லி ரேவதிக்கு தெரியும். ஆனால் தன் கணவர் தான், தன்னோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிக்கு தெரியவே வராது. இப்போ வரையும் குடும்பத்தில் இருக்க யாருமே சொல்ல கிடையாது. ஆனால் இப்போ ரேவதிக்கு அந்த உண்மை தெரிய வரப்போது, தான் ஹஸ்பண்ட் தான் கார்த்திக் அப்படின்னு சொல்லி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேவதியோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ரொம்பவே ரவுடிக்கிட்ட மாட்டிப்பாங்க. அந்த ரவுடிக்கிட்ட மாட்டும் போது பார்த்தீங்கன்னா கார்த்தி கரெக்டாக காப்பாற்றிடுவார். காப்பாற்றி அவங்க வீட்டில் கொண்டு போய் விடுவாங்க. அப்போன்னு பார்த்து அந்த அம்மா ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு சொல்லும்போது, இவர் ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமாமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறாங்க. தெரியும், ஏன்னா சாமுண்டீஸ்வரி இருக்குல்ல, அந்த சாமுண்டீஸ்வரியோட மருமகன் தான் இவர் அப்படின்னு சொல்லும்போது, யாருமா அந்த ரேவதியோட ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம், ரேவதியோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ரேவதிக்கு ரொம்பவே ரேவதிக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தணும். ரேவதி தான் இப்போ அன்னைக்கு பார்த்தப்ப கல்யாணம் ஆகாத மாதிரி இருந்தா, அவளுக்கு எந்த ஞாபகமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி வா போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லும்போது அந்த பொண்ணு யோசிச்சுட்டே இருக்காங்க. அடுத்த நாள் ரேவதியை பார்க்கும்போது அந்த உண்மையை சொல்லிடுறாங்களாம். இல்லை எப்படி இருக்க போகுது எபிசோடுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்த மாதிரி இருக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.